ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? எஸ் சார், கேக்குது. ஓகே. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? நேற்று இன்ஸ்டாலேஷன் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சா? சார் இன்ஸ்டால் பண்ண முடியல சார், எனக்கு சண்டே டைம் கொடுத்தீங்க. ஆரம்பில் பண்ணியாச்சு. யூசர் அப்புறம் திருப்பி நான் உள்ள போனேன். உள்ள போகும்போதும் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்டிங்ல அது வந்துச்சு. ஒரு 2 ஸ்டெப் போச்சு, அப்படியே நின்றுச்சு. திருப்பி நீ கால் ப்ளே பண்ண, அப்ப பிளாங்க் ஸ்கிரீன் தான் இருக்கு. முடிஞ்சா இல்ல இல்ல அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ரீஸ்டார்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். அது அப்படியே தான் இருக்கும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாரு. இல்லை நீங்க சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். அதுதான் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஹேண்ட்லால 20 மினிட்ஸ் ஆகும். சரியா? அப்ப நான் திருப்பி உள்ள வரும்போது ஃபுல்லா ரியலா டிலீட் பண்றேன். டிலீட் பண்ணி திருப்பி உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணவே வரல. எடுத்தோனே ஸ்கிரீன் வந்துருச்சு. இன்ஸ்டால் பண்ணி வந்துருச்சு. அது கூட வரல. அப்படியே ஸ்கிரீன் பிளாக் ஆகுது. டைகர் சிம்பிள் போட்டு அது அப்படியே அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆகல அப்படின்னா மறுபடியும் நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணணும். சரி. ஸோ இன்ஸ்டால் பண்றப்ப நெட் ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றப்ப மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறோம், வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ எல்லாமே பண்ணியாச்சா? வேற யாருக்குன்னா பிரச்சனை இருக்கு? இல்ல சார், நான் இன்னும் பண்ணல. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது நெட்வொர்க் இஷ்யூல. நாளைக்கு பண்ணிட்டு வந்துடுறேன் சார் கண்டிப்பா. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து கம்பெனி லேப்டாப் யூஸ் பண்றேன். அதுல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுங்க. கம்பெனி லேப்டாப் தான் இன்ஸ்டால் பண்ணணும். சார் அதுல வந்து யுடிமில இருந்து நான் வந்து ஒரு போஸ்ட் SQL பிளஸ் பிஜி அட்மின் 4 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வச்சு யூஸ் பண்ணலாமா? SQL எப்படிங்க யூனிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ SQL நீங்க அதுல ப்ராக்டிஸ் பண்றப்ப தான் பண்ணிக்கலாம். அது தனியா உங்களோட பர்சனல் விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? அது அலோ பண்ணுதா? இல்ல சார், ஆக்சுவலா நான் கம்பெனில வந்து அந்த யுடிமில இருந்து வந்து இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அந்த SQL சம்பந்தப்பட்டது. அதான் அது இன்ஸ்டால் பண்ணலாமா? அலோ பண்றாங்க, அட்மின் அலோ பண்றாங்க. அது யுடிமில இருந்து அலோ பண்றாங்க சார். அபிஷியல் பேஜ் தானே, அது அலோ பண்றாங்க. ஷேர் பண்ணி காட்டா சார் உங்களுக்கு? ஸ்கிரீன்ஷாட். ஓகே சார். என்ன அது Oracle SQL தானே இல்ல SQL சர்வரா? என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? இது வந்து ஸ்கிரீன் தெரியுதா சார்? இந்த பேஜ் அட்மின் 4 நெக்ஸ்ட் PostgreSQL னு ஒரு இது சார். இல்ல இது Oracle இல்லைங்க. ஆமா, இது PostgreSQL. இது Oracle. ஸோ எல்லாமே டேட்டாபேஸ் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வேற வேற பிராண்ட் மாடல். சரிங்களா? இது நம்ம யூஸ் பண்ணலாமா சார்? டிஃபரன்ஸ் இருக்கும். இது ஓகேவா சார், இல்ல அது இன்ஸ்டால் பண்ணணுமா? நீங்க இதுலயே பிராக்டிஸ் பண்றதுனால பண்ணுங்க, பிரச்சனை. சரியா? ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்ப இது ஓகேவா சார்? ஃபைன் தானே? யூஸ் பண்ணுங்க. நீங்க எதுக்கும் Oracle SQL நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சரியா? அப்படிங்களா? உங்ககிட்ட பர்சனல் லேப்டாப் இல்லையா? இல்ல சார், பர்சனல் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, ஊர்ல. சரி, ஓகே. போய் எடுத்துங்க. ஒரு 2 மந்த்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 3 மந்த்ஸ்ல போகாது, 2 மந்த்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்னோஃப்ளெக்ஸ்னா அது தனியா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா சார் அதுக்குன்னு? அது நீங்க ஆன்லைன்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக். ஓகே. இப்போ நான் SQL இதுல யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா சார்? இது யூஸ் பண்ணா ஓகேண்ணா? யூஸ் பண்ணுங்க. பாருங்க. நம்ம இங்க படிக்கிறது எல்லாமே அதில் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ண முடியும்.
ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சார் ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து கம்பெனி லேப்டாப்ல பண்ணலாம்ண்ணா, ஆன்லைன் ஆனா ஒன்றும் பிரச்சனை இருக்காதே? அது உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே சார். ஏன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வைலேட் ஆகல அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பண்ணலாம். சார் எங்களோட ஆப் கைட் ஒன்று இருக்காரு, குவைட் பண்ணிட்டு தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆப் கைட் இருந்தால் மட்டும் சில இது வந்து தட்டி பிளாக் பண்ணோம். ஆப் கைட் குவைட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம் எங்களுக்கு. அது உங்கள் கம்பெனியில் அதை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியலைங்க. சில இதுலாம் வைலேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டீம்ல இருந்து, அட்மின் டீம்ல இருந்து கால் பண்ணி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸ்னோஃப்ளேக்ஸ்ல ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல டைரக்டா ஆன்லைன் வெப் பேஜியா? இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். சரி சார், நான் பார்த்துக்கிறேன். அதில் வந்து எஸ்கியூஎல் query வந்து ஆட்டோமேட்டிக் அதிலே இருக்குமா, அந்த எஸ்கியூஎல் queryல எழுதுறது? அது ஒரு டேட்டா பேஸ் தாங்க. அது டேரெக்டாக நம்ம அது க்ளவுடுன்றனால நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். AWS மாதிரி அது டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்னோஃப்ளேக்ஸோட டேட்டா பேஸ் மாதிரி சொல்றீங்களா? அது டேட்டா பேஸ் தான். ஓகே. அதில் போய் இன்டராக்ட் பண்ணுறது லாங்குவேஜ், அந்த டேட்டா பேஸ்க்கு இன்டராக்ட் பண்ணுறக்கூடிய எஸ்கியூஎல் வந்து அதிலே இருக்கும் சொல்றீங்க? ஆமாம், அந்த வெப் பேஜ்லேயே இருக்கும். ஓகே சார். இது வந்து ட்ரைனிங்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்ளிகேஷன் இது? இது ஆரக்கிள் நம்ம கற்றுக்கிறதுக்காக நீங்கள் இன்ஸ்டால். ஓகே சார். அதான் சார். ஓகே சார், தேங்க்யூ. அன்ஷேர் பண்ணிக்கிறேன் சார் ஸ்க்ரீனு. ஓகே. மற்றவங்களும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா எல்லாமே? சரி, ஓகே. ரெடி பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. இப்போ எத்தனை பேர் இந்த பேட்சில்? ரொம்ப நிறைய பேர் கனெக்ட் பண்ணல போல. இவ்வளோதானா? சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஸோ எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கா? நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? இல்லை, இப்போ இங்கே நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க? ETL? ஓகே. அப்போ நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கா? நீங்கள் தெரியலையா? தெரியாம என்ன கோர்ஸுங்க? ETL இல்லை ஸ்னோஃப்ளேக்கா? ETL உங்களுக்கு ETL. அப்போ நீங்கள்? நான் வந்து BBA கோர்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் செமஸ்டரில். வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறேன். பிகாஸ் நான் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணலான்னு பிளான் இருக்கேன் இந்த மாஸ்டர்ஸில். ஸோ இது ஒர்க் பண்ணாங்க, தெரியல இது ரிகார்டிங் என்ன பண்ண போகிறோம். டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்னது? SQL ப்ளஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே எதுவுமே சொல்லி. சரி, ஓகே சார். எனக்கு சின்ன ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 2 year. அதனால ஸ்னோஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 yearலேருந்து தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜாப். அப்படின்னு யார் சொன்னாங்க சார்? ஆக்சுவலாக பண்ண என் ஃப்ரெண்ட் வந்து இங்கே தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக கோர்ஸ் முடிச்சிட்டாரு. இப்போ 4 yearலேருந்து ஒரு பேக்கேஜ் கிடைக்கும், ஒரு நல்ல பேக்கேஜ். அப்படிலாம் இல்லைங்க. ஸ்னோஃப்ளேக்ல நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். ஆனால் 4+ இயராக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகும். அதான் சார். 4+ இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஷெட்யூல் ஆகும், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு வீக்லி ஒரு 3 இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகுது, 3-4 இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஏதாச்சும் 1 ஷெட்யூல் ஆகும் அந்த மாதிரி. சார் ஆக்சுவலாக நான் பைத்தான் முடிச்சிருக்கேன். பைத்தானுக்கு ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் இருக்குமோ நான் இங்கே ஏதாச்சும் ஆஃபர் இருக்குது இருக்கிற? பைத்தான் முடிச்சிருக்கேன். பைத்தான் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஏதாச்சும் கோர்ஸ் இருக்கா சார் எஸ்கியூஎலோட சேர்த்து? அதில் ஜாயின் பண்ண முடியும். பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே சார். ஆனால் ஆக்சுவலாக ஜாப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு. அதான் சார் யோசிக்கிறேன். 2 years வந்து கம்மியாக தானே இருக்கும். 2 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு எதில் பண்ணினாலும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்படிங்களா? ஓகே சார். நீங்கள் எதில் செல்னியமில் போய் டெஸ்டிங் சைடு போனீங்கனாலும் சரி, இல்லை ஆரக்கல்ல உங்களுக்கு டெவலப்பராக போனீங்கனாலும் சரி, இல்லை டேரெக்டாக போயிட்டு இது சப்போர்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எதில் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். 2 yearsன்றப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 4+ன்றப்ப அதிகமாக ஷெட்யூல் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே சார்.
ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆரக்கல்ல எஸ்கியூஎல் நம்ம படிக்க போகிறோம். எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கே நம்ம ப்ரோக்ராம் அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அளவுக்குலாம் நம்ம இங்கே கொரி எழுத போகிறது இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்கிரிப்ட் தான் எழுத போகிறோம். ஒரு 5 லைன் 6 லைன் ஸ்கிரிப்ட் தான் நம்ம எழுத போகிறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கும். இருக்கிற டேபிள்ல இருந்து எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே எஸ்கியூஎல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 லாஜிக் இருக்குது. இந்த 18 லாஜிக் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு லாஜிக் நிறைய இருக்குது. ஒரு டேபிள்லேருந்து நம்ம எப்படி ரெக்கார்டை ஃபெச் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதில் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இல்லை அதில் லாஜிக் மீன்ஸ் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டேபிள்லேருந்து என்னோட இன்ஃபர்மேஷனை நான் ஃபெச் பண்ணணும். அப்போ அது சிங்கிள் டேபிளாக இருக்கலாம், மல்டிபிள் டேபிள்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் நான் ஃபெச் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த 18 லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணி நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் படிக்கணும். இதை தாண்டி எதுவுமே நீங்கள் படிக்க தேவை. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. சரியா? ஓகே. ஸோ அப்போ எல்லா லாஜிக்கும் இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டெவலப்பர்ஸ் கூட 18 லாஜிக்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. 18 லாஜிக்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 12 to 15 லாஜிக் நல்லா தெரிஞ்சிருந்தா போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ அது என்னென்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன். எஸ்கியூஎல் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 18 லாஜிக் நம்மளுக்கு படிக்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் நம்மளுக்கு கிளாஸ் போகும். அவ்வளோ 15 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கிட்ட எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்கும். ஆல்ரெடி அதில் இருக்கும், அவைலபிள் இருக்க டேபிளில் நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எடுத்துக்கொடு அப்படிமா. ஸோ அப்போ அதை ஆல்ரெடி இருக்க டேபிள்லேருந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம படிக்க போகிறோம். இனிஷியலாக நம்ம அதான் படிக்க போகிறோம். அது நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்றது தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஹலோ சார். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி வரும் அப்படின்றதுல யாருக்கும் ஐடியா இருக்கா? இன்ஃபர்மேஷன் யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணனும் சார். யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணனும் இன்ஃபர்மேஷன். ஓகே. வேற சார் நியூமெரிக்கா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நியூமெரிக்கா இருக்கலாம், ஃபால்ட்டா இருக்கலாம். ஸோ அதுக்கு எதுக்கு நான் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்? நான் டைரெக்டாக போயிட்டு ஒரு எக்ஸல்ல நான் ஸ்டோர் பண்ணலாம்ல, இல்லை போயிட்டு ஒரு நோட்ல எழுதி வைக்கலாம்ல. எதுக்கு இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல மில்லியன் டேட்டாஸ் இருக்கலாம். நமக்கு வந்து நோட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் பிஸ்னஸ் ஒர்க்கில். ஏன் கஷ்டம்? மில்லியன்ஸ் எதுல டைம் சேவ் ஆகாது. டைம் அப்படிலாம் இல்லையே. இப்போ நான் நோட்ல எழுதினாலும் என்னால் ரீட் பண்ணால் எனக்கு புரியும் தானே. டைம் ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு புரியும் தானே. பார்த்தா ஒரு டேட்டாவை பார்த்தா நம்மளுக்கு புரியும் தானே. இல்ல சார், நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எரேஸ் பண்ணவோ இன்சர்ட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு நோட்ல இந்த மாதிரி நம்ம எழுதுறோம்னா சரி ஓகே. வேற சார் டைம் தான் சார். டைம் வந்து அதிகமா எடுக்கும். டைம் அதிகமா எடுக்கும்ன்றீங்களா? ஆமா சார். ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸல்லையும் எடுக்கலாம் தான். எல்லா ஆப்ஷனும் எக்ஸல்லையும் இருக்குதான். அப்புறம் டேட்டா பேஸ் 2 டேட்டா பேஸை லிங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2 டேட்டா பேஸை லிங்க் பண்றோமா? எக்ஸல்லையும் நம்ம லிங்க் பண்ணலாம்ல. எதுக்காக எக்ஸல் யூஸ் பண்றோம்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் சொல்றப்ப உங்களுக்கு ஓரளவு கிளியரா இருக்கும். சார் ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து நம்ம லேப்டாப்லேயோ இல்லை நம்ம சரௌண்டிங்கில் இருக்காது. ஸோ நம்ம அதுக்காக வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணால் நம்ம அங்கே போய் எடுத்து வந்துடலாம். சூப்பர். வேற இன்னொன்று டைம் எஃபிஷியன்சி கொஞ்சம்
டைம் எஃபிஷியன்சி குறையும் சார். இன்னொன்று தேவை, அதாவது ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். சூப்பர். ஓகே, கரெக்ட். இதுக்காக தான் நம்ம ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஏன் நம்ம எக்ஸல் மீன்ஸ் நம்ம ஆரக்கிள் இந்த டேட்டாபேஸில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸல்லையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டை நம்ம போய் எக்ஸலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ரெக்கார்டு நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல்லையும் நம்மளால பண்ண முடியும். அதுலேயும் நான் செக்யூர் வேணும் அப்படின்னா நான் பாஸ்வேர்ட் போட்டு வைக்க முடியும். மல்டிபிள் மெம்பர்ஸ் அதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு காமனான ஒரு ஷேர் பாயிண்ட்ல நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அங்கிருந்து எல்லா மெம்பர்ஸும் ஏன் இப்போ எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எக்ஸல் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். நம்ம பிஸ்னஸில் தான் நம்ம போயிட்டு இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வால்யூம் ஹியூஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளால எக்ஸலில் ஹேண்டில் பண்ண முடியாது. எக்ஸலில் மேக்ஸிமம் ஒரு 10 lakh ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ 10 lakh ரெக்கார்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த எக்ஸலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸோ அப்போ நான் ஒரு ரெக்கார்டை நான் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்லோவாக தான் ஃபில்டர் ஆகும். ஸோ அப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர் எதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் தான். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோ கிளியரா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதில் இன்னும் நிறைய பெஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸலில் நான் போய் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? நான் என்னதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணுறப்ப அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கேயாச்சும் அப்டேட் நடக்கும் சம்டைம்ஸ். ஸோ இந்த எரர்லாம் வந்துடக்கூடாது. ஸோ அப்போ எந்த இடத்துல எந்த டேட்டாவை நான் மாற்றினேன்னு தெரியாது, எந்த ரெக்கார்டு டெலிட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸல்லையும் ப்ரிவிலேஜ் தர முடியும், இங்கேயும் ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டிஎம்எல் ப்ரிவிலேஜ் மீன்ஸ் அப்டேட்டோ டெலிட்டோ இதெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணி நம்மளால ப்ரிவிலேஜ் கொடுக்க முடியும். கிளியரா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ அப்போ இந்த ஆரக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால நம்ம இதை படிக்கிறோம். இதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10Gலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 11G யூஸ் பண்ணுறோம், 12C. இந்த C அப்படின்றது கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், Gனா கிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 19C, 20, 21, ஸோ இந்த மாதிரி 22, 23C வரைக்கும் இது அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம மொபைலுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வெர்ஷன் அப்டேட் ஆக சில ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்மளால எந்த வெர்ஷன் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கிளியரா? ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 19C யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். கிளியரா? ஸோ C மீன்ஸ் கிளவுட். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது 11C.